broadcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. நேயர்களே வணக்கம். டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்கள் இப்பொழுது திருக்குறள் சார தொடரில் அன்புடைமை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? வணக்கம். திருக்குறள் அன்புடைமை 6வது குறட்பா என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒருத்தன் ஒழுங்கா இருக்கிறதுக்கு அன்பு காரணம், ஒருத்தன் அறத்தோட இருக்கான், தர்மமா வாழறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அன்பு, அப்ப அம்மா அப்பா செலுத்துற அன்பு, ஆசிரியர் காட்டுற அன்பு, அன்புனாலதான் ஒருத்தன் ஒழுங்கா இருக்கான். ஒருத்தன் ஒழுங்கா இருக்கான்னு சொன்னா அவங்க வீட்டுல அவனுக்கு நல்ல அம்மா அப்பா இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஆசிரியர் இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒருத்தன் தவறான வழிக்கு போகாம இருக்கிறதுக்கும் காரணம் எது தெரியுமா? அன்பு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. மரத்திற்கும்னா பொதுவா வீரத்திற்குன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. ஆனா அதை விட ரொம்ப ஆழமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் தப்பான வழிக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அடிச்சு நிமித்தியாவது திருத்துறாங்கல்ல, அம்மா அப்பா கண்டிப்பை வெளிப்படுத்துறாங்கல்ல, அப்ப அந்த கண்டிப்பு பக்கத்து வீட்டுக்காரங்க செய்ய மாட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு தான் அக்கறை இருக்கு, அவங்களுக்கு தான் கன்சர்ன் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப டஃப் லவ். சில சமயம் பசங்கள்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கு. அது அவங்க நல்லதுக்காக. நீ இப்படி இருந்தா வாழ்க்கையில உருப்பட முடியாது, நீ நல்ல வழிக்கு வரத்துக்காக தான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய அப்படிம்பாரு திருவள்ளுவர். ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் ஹார்ஷாவது பேசி உண்மையை புரிய வைக்கணுமா. அதாவது எல்லா நேரமும் ப்ளீஸிங்கா பிளசண்டா அப்படியே அன்பா பேசிட்டு இருக்க முடியாது. அன்புக்கு வேற வேற ஃபார்ம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அன்புனா கனிவா பேச, அப்படி இல்லை. சில நேரம் ஒரு அதட்டல் போட்டு, ஒரு ஃப்ரெண்டே தப்பான வழிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதட்டல் போட்டு இது தப்பு அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்டை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு உண்மையான அக்கறை இருக்கனால தான் சொல்றாங்க. ஏய் நீ இப்படிலாம் செஞ்சேன்னா இது உனக்கு பின்னாடி கஷ்டம் வரும், வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வார்ன் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்டை கிட்ட நம்ம ரொம்ப சமயம் பார்த்தீங்கன்னா தள்ளி தான் இருப்போம். ஆனா உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம லைஃப்ல அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. அதனால மரத்திற்கும் அகுதே துணை. நம்ம தப்பான வழிக்கு போகாம நம்மளை காப்பாத்துறது எது அப்படின்னு கேட்டா அதுவும் அன்பு. அப்புறம் திருவள்ளுவர் கற்பனை பண்றாரு, ஒரு அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு 2-3 சிமிலி கொடுக்க ட்ரை பண்றாரு. பாருங்க. என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம். இப்போ ஒரு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புழுவுக்கு பாத்தீங்கன்னா அந்த worm, அதுக்கு உடம்புல எலும்பே கிடையாது. அது அப்படியே வெயில்ல கஷ்டப்படும். பாத்தீங்கன்னா வெயில்ல துடிச்சிட்டு இருக்கும் புழுவை பாத்தீங்கன்னா. அது மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை அறக்கடவுள் வருத்துவாராம். அன்பே செலுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயும் எப்ப பாரு கடுக்கடுக்கடுன்னு இருக்கான், எப்பயும் எரிஞ்செரிஞ்சு விழறான், சுயநலமா இருக்கான், யார்கிட்டயும் அன்பு செலுத்த மாட்டேன்றான், சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப காயப்படுத்துறான். அந்த மாதிரி ஒருத்தனை அறக்கடவுள், அறமே ஒரு கடவுள் தானே. அந்த அறம் தர்ம தேவதை அவனை ரொம்ப எப்படி வாட்டும்னா, அந்த வெயில்ல புழு எப்படி நெளிஞ்சிட்டு துன்பப்படுதோ அந்த மாதிரி அந்த அறக்கடவுள் அந்த உயிரை போட்டு வாட்டுவாராம். திருவள்ளுவர் வார்ன் பண்றாரு, இப்படி இருக்காத, நீ பிறந்துட்ட, மனுஷனா இருக்க, உன்னால சிரிக்க முடியும், சிரி, அன்பாக இரு, பிரியத்தை வெளிப்படுத்து, அக்கறையை காட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பே இல்ல ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், காலைல எந்திரிக்கிறான், ஆஃபீஸ் போறான், வரான், யார்கிட்டயும் பேசுறதுல, எதுவும் சிரிக்கிறதுல, எதுவும் பண்றதுல எல்லாமே ஒரு இதுவா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு உயிர் வாழ்க்கைன்னே சொல்ல முடியாது. ஒரு பாலைவனத்துல, டெசர்ட்ல ஒரு பட்டு போன மரம். டெசர்ட்ல பொதுவா மரமே வராது, ஒயாசிஸ் ஒரு சில இடத்துல தான் இருக்கும். ஒரு மரம் தப்பி தவறி ஒரு மரம் வந்துட்டா கூட பாலைவனத்துல, அந்த மரம் பட்டு போயிருக்கு. அந்த பட்டு போன மரம் திரும்ப தளிர்க்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ரொம்ப ரொம்ப கம்மி இல்ல. பாலைவனத்துல பட்ட மரம் தளிர்க்கிறதாவது. அது மாதிரிதான் இவனோட அன்பில்லாத உயிர் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அது அப்படியே ஜீவனே இல்லாம இருக்குமா. சில பேர் வாழறாங்க உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கை. நம்ம உயிரோட தான் இருக்கோம், ஆனா நம்ம வாழ்க்கையில உயிரோட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். திருவள்ளுவர் தான் இல்வாழ்க்கை கூட ரொம்ப அழகா ஒரு டெஃபினிஷன் வச்சாரு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுன்னு சொன்னாரு. ஒருத்தன் ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்றான், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்மா சேர்ந்து இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில முதல்ல இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி அன்பு, அடுத்து இருக்க வேண்டியது அறம்.
இந்த அன்பும் அறமும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு ஃபேமிலி லைஃபே கிடையாது. முதல் கண்டிஷன் என்னது அப்படின்னு கேட்டா அன்பு தான். அதனால வந்து நம்ம வந்து ஒரு பாலைவனத்துல வந்து எப்படி ஒரு பட்டு போன மரம் தளிர்க்கவே முடியாதோ, அது மாதிரி இந்த அன்பு இல்லாதவனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு ஜீவனே இருக்காது, ஒரு உயிரோட்டமே இருக்காது. ஒரு நடைப்பிணம் மாதிரி சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல உலகத்துல வந்து. நாட் தட் அவங்க கெட்டவங்க அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்தாம எப்படி நிறைய பசங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம மேல இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கு, நம்ம ஸ்பௌஸ்க்கு நம்ம மேல இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எதுவுமே நம்ம பேசாம ஒரு வெளிப்படுத்தாம, அதாவது நான் செயல்ல தான் காட்டுவேன், நான் பேச்சுல சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஆனா செயல்லையும் சொன்னாதான் என்ன குறைஞ்சு போயிடுங்க. இன்னைக்கு ரசம் நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு அப்ரிசியேஷன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாளையே ரொம்ப அழகாக்கிடும். ஒரு சின்ன ஒரு வெரி குட், எக்ஸலண்ட் அந்த மாதிரி நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட நம்ம சின்ன சின்னதா சொல்லி பார்த்தோம்னா நம்மள ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட அடுத்தடுத்து ஏன்னா அது ஒரு எங்கேயோ நமக்கு வந்து நம்மள அறியாம நமக்கு அது பிடிச்சி நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். வந்து நல்ல வார்த்தைகள், இதமான. அதே மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது கூட அதை கனிவா கூப்பிட்டு கண்டிக்கிறது, அதை வந்து ரொம்ப அக்கறையா அதை வந்து ஹேண்டில் பண்றது, நம்ம பேர்ல அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறது, அவங்களோட நல்லதுக்காக சில காரியங்களை செய்யறது, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதனால எப்பயும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்தணும், அன்பா இருக்கணும். நம்ம உலகத்துல பெருசா ஒண்ணும் அப்படியே வந்து என்ன சொல்றது, இந்த உலகத்துல இருக்க அத்தனை அறிவு நூல்களையும் படிச்சு பெரிய அப்படியே ஸ்காலர் ஆகணும், அப்படியே இந்த உலகத்துல எல்லா சயின்ஸ் பத்தி அத்தனை விஷயங்களும் எனக்கு ரொம்ப அறிவாளி, நான் தான் பெரிய ஜீனியஸ், பெரிய இன்டெலிஜென்ட், அதெல்லாம் இல்லை. முதல்ல வந்து அன்பா இருக்கணும், பிரியமா இருக்கணும். யாரை பார்த்தாலும் எப்படி ஒரு குழந்தைய பார்த்தாலும் டக்குன்னு நமக்கு முகத்துல அப்படியே மலர்ச்சி வருதுல, அந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து ஒரு பிரியமா அவங்க பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, மூஞ்சியை திருப்பிட்டு போறாங்க. எப்படி நம்ம வந்து காலம்பர சில பேர் வாக் போகும்போதே பார்க்கலாம், ஒரு தெருவையே அழகாக்கிட்டு போகுது. குட் மார்னிங் அவங்க சொல்ற குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், டேக் கேர், அந்த சின்ன சின்ன வார்த்தைகள்ல வந்து அவ்வளவு அழகா ஒரு ஜீவன் இருக்கும் அது. அதனால அவங்க யாரும் கூட நமக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தங்க பஸ்ல நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாங்க, ஒரு ஹலோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம தான் இனிமை ஆக்கிக்கணும் அன்புனால. திருவள்ளுவர் சொல்றாரு, உனக்கு வந்து உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள் கடவுள் கொடுத்திருக்காரு. நிறைய நமக்கு என்ன அவயவங்கள்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. உனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்கு. இதனால என்னப்பா பிரயோஜனம், நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உன் மனசுல அகத்துறுப்பு, உன்னோட மனசுல இன்டர்னல் ஆர்கனா அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னா நீ உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உன் மனசுல வந்து அப்ப ஆர்கன் டொனேஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, பிரெயின் டெத் ஆயிடுச்சுன்னாக்கா பண்றாங்கல்ல, அது மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம், இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஓகே, நம்மளோட இந்திரியங்கள், நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா மனசுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் வந்து என்னதுன்னு கேட்டா அன்பு. அந்த அன்புக்கு வந்து அந்த அன்பை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணல, அதை வந்து நம்ம வந்து வளர்க்கல, அதை நம்ம கொடுக்க தாங்க வளரும். என்கிட்ட யார் அன்பா இருக்கா, அதனால நான் யாரையுமே கண்டுக்க மாட்டேன், எனக்கு யாருமே தேவையில்லை, என்கிட்ட எல்லாரும் என்கிட்ட கடுமையா தானே நடந்துக்கிட்டாங்க, என்கிட்ட எல்லாரும் கோவமா தானே பேசுனாங்க, என்ன சின்ன வயசுல எல்லாரும் அடிக்க தானே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு கதவை மூடி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லூசர் நம்ம தான். நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும். எப்பயும் இந்த ஓட்ட குடம் மாதிரி இன்னக்கிட்ட என்ன போட்டாலும் வெளியில வழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து முதல்ல தான் நம்ம ஒரு கடினம் எடுத்து வச்சு பார்ப்போமே. இன்னிலேருந்து நான் ஒரு டிட்டர்மினேஷன், இன்னிலேருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு எல்லார்கிட்டயும் வந்து நான் ஒரு அன்பா நடந்துக்க போறேன், பிரியமா நடந்துக்க போறேன், அன்பை வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு மட்டும் ஒரு சங்கல்பம் பண்ணி கொஞ்சம் சிரிச்சு பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எல்லாரையும் ஒரு கனிவோட, எல்லாரையும் ஒரு புரிதலோட பார்க்க ஆரம்பிச்சோன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். அதனால இந்த மனசுல இருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிற உறுப்பு நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சுக்கிறோம், உனக்கு எல்லா ஆர்கன்ஸும் பூரணமா இருக்கு. இல்லப்பா, உன் மனசுல அன்பு இல்லைன்னு சொன்னா நீ வந்து முழுமையா வளர்ச்சி அடைஞ்சவனே கிடையாது. நீ வந்து உன்னை வந்து ஸ்பெஷலி சேலஞ்சுன்னு தான் சொல்லணுங்கிறாரு திருவள்ளுவர். அதனால அது ரொம்ப நம்ம டிசேபிள்டு மாதிரி நம்மளை வந்து ஆக்குறது எதுன்னா அன்பு இல்லாத வாழ்க்கை. அதனால அன்பு பூரணமா இருக்கணும். நம்ம லாஸ்ட், அதாவது ஒரு பூ பாத்தீங்கன்னா அது கடைசியா அது வில்ட் ஆகி அப்படி கீழே வாடி போய் கீழே விழற வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்கு. அந்த பூவை பார்த்தாவது நமக்கு ஐயோ எப்படி அழகா, ஒரு மரம் வந்து சிரிக்கிறது பூ வழியா தாங்க சிரிக்கும். அது பார்த்தாலே அப்படி ஒரு, நம்ம என்னதான் டென்ஷனோட என்ன ஒரு கவலையோட போயிட்டு இருந்தாலும் அந்த பூவை பார்த்தாக்க எப்படி மலர்ச்சியா இருக்கு. அது மாதிரி நம்ம முகம் இருக்கணும். அந்த முகமும் சரி, பேச்சும் சரி, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலயும் நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்த உலகமே நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். இது வந்து ஒரு பயங்கரமான மேஜிக். ஆனா கண்டிப்பா இது வந்து இம்பாசிபிள் கிடையாது. இம்பாசிபிளான விஷயத்த திருவள்ளுவர் சொல்ல மாட்டார். நம்ம அன்பா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த எப்படி இந்த மனித உடம்புல பிறந்துட்டோம், இந்த உயிரா இருக்கோம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அன்பு செலுத்தி தான் ஆகணும். எல்லார்கிட்டையும் அன்பையும் பிரியத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும். திருவள்ளுவர் சொல்றாரு கடைசியா ஒரு குறள், அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
யார் உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்டா அன்போட இருக்கான் இல்லையா, அவன் தான் உண்மையிலே வாழறவன். உண்மையிலே உயிரோட இருக்கிறவன் யாருன்னு கேட்டா அன்போட இருக்கிறவன். அன்பின் வழியது உயிர்நிலை. மத்தவன்லாம் என்ன தெரியுமா, சும்மா எலும்பு மேல கொஞ்சம் சதையெல்லாம் போட்டு மூடி சும்மா அவர் போயிட்டு இருக்கான். ஒரு ரோபோ மாதிரி. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜீவனே இல்லாம இருக்கான். உயிரோட இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டா அன்புடையவன். இந்த உலகத்துல நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். ஒருத்தர் இறந்து போகும்போது அவங்கள நினைச்சு பயங்கரமா கதறி கதறி மக்கள்லாம் அழுகுறாங்க அப்படின்னா அவங்க காட்டின அன்புக்காக தான் அழுவாங்க வந்து. அவங்க நம்ம மேல வந்து ஒரு என்ன ஒரு அன்பு வச்சிருந்தாங்க. அந்த அன்ப நினைச்சு தான் வந்து உள்ளம் உள்ளம் உருகும். அதனால நம்ம வந்து எப்பயுமே இந்த உலகத்துல நம்ம கடைசி நாள் நம்ம வாழற மட்டும் நம்ம வந்து அன்பா இருப்போம். எல்லார்கிட்டயும் பிரியமா இருப்போம். எல்லார்கிட்டயும் அன்ப வெளிப்படுத்துவோம். அப்படி இருந்தா எனக்கு யாரு ஹெல்ப், அந்த கேள்விய ஃபர்ஸ்ட் விட்டுடலாம். நமக்கு எல்லா விதமான உதவிகளும், பிரியங்களும் எல்லாம் நமக்கு என்னென்ன வாட் வி டிசர்வ் வரும். அதுக்காக எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. நம்மளுடைய நேச்சரா இருக்கணும். எப்படி ஒரு என்ன சொல்றது, பூவோட நேச்சரே அது மலர்ந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட நேச்சரே வந்து இனிமையா இருக்கிறதா. அதாவது கொஞ்ச நாள் அது மெக்கானிக்கலா தோணுனாலும் நம்மளோட இயல்பா மாறிடும் அது வந்து. அப்படி மாறிச்சுன்னா நம்ம ரொம்ப அன்பானவர்களா ஃபர்ஸ்ட் நம்மள பத்தின அடையாளமே அவங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனிவானவங்க. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அதுக்கே ஒரு வேற விதமான நம்மளோட ப்ரொஃபஷன்லயே வேற விதமான ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் அதுக்கு வந்து. நம்ம தனியா மின்னுவோம் நம்மளோட ப்ரொஃபஷன்லயே கூட, நம்மளோட வீட்ல எங்க போனாலும் ஒரு அன்போடைய ஒரு அடையாளமா நம்ம இருப்போம். அந்த மாதிரி இருந்தா நம்ம உலகத்துல வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க அவங்க அது மாதிரி இருக்கிறவங்க பல பேருக்கு வந்து அவங்க ஆறுதலா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பக்கபலமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரா நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் வந்து அன்புடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை எழுதியிருக்காரு. வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. மிகவும் அற்புதமாக தெள்ளத் தெளிவாக உங்கள் கருத்துக்களை வழங்கி இருக்கிறீர்கள். நம் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை விரும்பி இருப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் கோவை வாணியின் சார்பாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.